வணக்கம். அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகள். இஸ்ரேலிய இராணுவத்துடன் ஒத்துழைக்கும் காசாவில் உள்ள ஆயுதமேந்திய கும்பல்கள் மற்றும் போராளிகளுக்கு எதிரான தனது பாதுகாப்பு பிரச்சாரத்தை ஹமாஸ் தீவிரப்படுத்தி வருவதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். காசாவில் முழு கட்டுப்பாட்டையும் நிலைத்தன்மையையும் மீட்டெடுக்கும் நோக்கில் இது அமைந்துள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுடன் தொடர்ந்து பணியாற்றும் மீதமுள்ள ஆயுத கும்பல்களை அகற்றுவதற்காக ஹமாஸ் விரைவில் அதன் மிகப்பெரிய நடவடிக்கையை தொடங்கும் என்று காசா உள்துறை அமைச்சகத்தின் மூத்த பாதுகாப்பு வட்டாரம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் காசா போரில் அமைதி ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இஸ்ரேல் பிரதமர் கால் வைத்தால் கைது செய்யப்படுவார் என பல நாடுகளும் அறிவித்துள்ளமை இஸ்ரேலுக்கு பெரும் நெருக்கடி ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போரில் காசாவை தாக்க தொடங்கிய இஸ்ரேல் 67,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீன மக்களை கொன்று குவித்துள்ளது. இது இனப்படுகொலை என பல நாடுகளும் கண்டித்தன. நெதர்லாந்து சர்வதேச நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவிற்கு பிடியாணை பிறப்பித்திருந்தது. நபாதி மாவட்டத்தில் உள்ள ஜெஃப்ரைன் சாலையில் ஒரு காரை குறிவைத்து இஸ்ரேலிய ட்ரோன் நடத்திய தாக்குதலில் 2 பேர் கொல்லப்பட்டதாகவும் ஒருவர் காயமடைந்ததாகவும் லெபனான் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 2024 நவம்பரில் ஹிஸ்புல்லாவுடன் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்ட போதிலும் சமீபத்திய மாதங்களில் லெபனானில் உள்ள இலக்குகளை இஸ்ரேல் மீண்டும் மீண்டும் தாக்கியுள்ளது. கரீபியனில் அமெரிக்க படைகளை எதிர்கொள்ள வெனிசுலாவில் 5000 ரஷ்ய இலுக்லா-எஸ் ஏவுகணைகள் தயாராக இருப்பதாக வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ கூறுகின்றார். தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான இராணுவ நிகழ்வில் பேசிய மதுரோ, தேசிய இறையாண்மையை பாதுகாப்பதற்கும் ஏகாதிபத்திய அச்சுறுத்தல்களை தடுப்பதற்கும் தரையிலிருந்து வான்வழி ஆயுதங்கள் மிக முக்கியமானவை என்று அறிவித்துள்ளார். வெனிசுலாவின் வான் பாதுகாப்பு வலையமைப்பில் ஏவுகணைகள் மூலோபாய ரீதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையின் சில பகுதிகளை இணைப்பதை நோக்கமாக கொண்ட 2 சர்ச்சைக்குரிய மசோதாக்களுக்கு இஸ்ரேலிய நெசட் முதலில் ஒப்புதல் அளித்ததை சவுதி அரேபியா கடுமையாக கண்டித்துள்ளது. சவுதி வெளியுறவு அமைச்சகம் இந்த நடவடிக்கையை சட்டவிரோத குடியேற்றங்களை சட்டப்பூர்வமாக்குவதற்கான முயற்சி என்று முத்திரை குத்தியது மற்றும் கிழக்கு ஜெருசலேமை அதன் தலைநகராக கொண்ட 1967 எல்லைகளை அடிப்படையாக கொண்ட பாலஸ்தீன அரசுக்கு ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்தியது. அனைத்து ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளையும் நிறுத்துமாறு இஸ்ரேலை ராஜ்யம் வலியுறுத்தியது மற்றும் இரு அரசு தீர்வுக்கான புதுப்பிக்கப்பட்ட முயற்சிகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளது. சீனாவின் ஷாங்காய் நகரத்துக்கும் இந்திய தலைநகர் டெல்லிக்கும் இடையே மீண்டும் விமான சேவை தொடங்கப்படுவதாக சீனா ஈஸ்டர்ன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. இந்தியா மற்றும் சீனா இடையிலான நேரடி விமான சேவைகள் சுமார் 5 ஆண்டுகளாக கழித்து வரும் அக்டோபர் 26ஆம் தேதி முதல் தொடங்கப்படுகின்றன. மேற்கு வங்காளத்தின் கொல்கத்தா நகரத்துக்கும் சீனாவின் குவாங்சோவுக்கும் இடையில் முதல் நேரடி விமானங்கள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்கொரியாவில் அடுத்த வாரம் நடக்கவுள்ள ஆசிய பசிபிக் பொருளாதார மாநாட்டில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கலந்து கொள்வார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அப்போது சீன அதிபர் ஷி ஜின்பிங் மற்றும் தென்கொரியாவின் புதிய அதிபர் லீ ஜெங்-மூங் ஆகியோரை சந்தித்து ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடத்துவார் என்பதால் அங்கு பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் வடகொரியா இராணுவம் நேற்று அதிநவீன ஏவுகணைகளை வானில் ஏவியுள்ளது. இந்நிலையில் கொரிய தீபகற்பத்தின் கிழக்கு கடற்கரையை நோக்கி ஏவி வடகொரியா இராணுவம் பரிசோதித்தது என தென்கொரிய இராணுவம் புகார் அளித்துள்ளது. கலிபோர்னியாவில் சாலையில் நின்று கொண்டிருந்த வாகனங்கள் மீது சிறிய ரக விமானம் அடுத்தடுத்து மோதி பயங்கர விபத்தை ஏற்படுத்தி 3 பேர் பலியாக காரணமாக இருந்ததாக கூறி இந்திய ட்ரக் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளார். அமெரிக்காவுக்குள் கடந்த 2026ஆம் ஆண்டு சட்டவிரோதமாக நுழைந்த 21 வயது இந்தியாவைச் சேர்ந்த ஐசன் பிரீத் சிங் ஒன்டாரியோவில் பயங்கர விபத்து ஏற்படுத்தி இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார்.
தென் அமெரிக்க நாடான பெருவில் நடந்து வரும் அரசுக்கு எதிரான போராட்டங்களை கட்டுப்படுத்த தலைநகர் லீமா மற்றும் அருகிலுள்ள கல்லாவ் துறைமுகத்தில் இடைக்கால அதிபர் ஜோஸ் ஜெரி அவசர நிலை அறிவித்துள்ளார். ஊழல் மற்றும் அமைப்புசார் குற்றங்கும்பல்களுக்கு எதிராக பெருவில் பல வாரங்களாக போராட்டங்கள் நடந்ததைத் தொடர்ந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபர் டினா போலுவார்தேவை நாடாளுமன்றம் பதவி நீக்கம் செய்தது. அதைத் தொடர்ந்து இடைக்கால அதிபராக ஜோஸ் ஜெரி நியமிக்கப்பட்டார். இருந்தாலும் வன்முறை போராட்டம் ஓயாததால் சட்டம் ஒழுங்கை மீட்க அவர் தற்போது அவசர நிலை அறிவித்துள்ளார். அமெரிக்கா எங்கள் எதிரி. ரஷ்ய எண்ணெய் நிறுவனங்களுக்கு எதிராக அமெரிக்கா விதித்துள்ள பொருளாதார தடைகள் போர் நடவடிக்கை என ரஷ்யா தெரிவித்துள்ளது. உக்ரைனுடனான ரஷ்யாவின் போர் 4வது ஆண்டை எட்டிப்பிடிக்க இன்னும் சில மாதங்களே உள்ளன. போரை முடிவுக்கு கொண்டுவர ட்ரம்ப் தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டு வருகின்றார். தற்போது ரஷ்யாவின் 2 பெரிய எண்ணெய் நிறுவனங்களான ரோஸ்நெஃப்ட் மற்றும் லுகோயில் மீது பொருளாதார தடை விதிக்கப்பட்டு உள்ளது. ரஷ்யாவிற்கு எதிராக தடைகளை ட்ரம்ப் அறிவிப்பது இதுவே முதல் முறை. பெக்கோ மற்றும் வடக்கு லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா இலக்குகள் மீது தாக்குதல்களை நடத்தியதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் தெரிவித்துள்ளன. ஏவுகணை உற்பத்தி தளம் மற்றும் பயிற்சி வளாகம் ஆகியவற்றை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மெக்சிகோவில் சீரற்ற வானிலை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 78ஆக உயர்ந்துள்ளது. காணாமல் போனவர்களை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்தனர். சீரற்ற வானிலை மெக்சிகோவில் 5 மாநிலங்களை பாதித்துள்ளது. இதனால் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டு நலன்களை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்ட எரிவாயு ஏற்றுமதி நாடுகள் மன்றத்தின் 27வது அமைச்சர்கள் கூட்டத்தில் தெஹ்ரான் மூலோபாய திட்டங்களை முன்வைக்கும் என்று ஈரானின் எண்ணெய் அமைச்சர் மொஹ்சென் பக்னிஜாத் அறிவித்தார். உறுப்பினர்களிடையே ஒற்றுமையை பலப்படுத்தவும் எண்ணெய் மற்றும் எரிவாயு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை ஊக்குவிப்பதும் ஈரானின் முக்கிய முன்னுரிமைகளில் ஒன்றாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரானுக்கு எதிரான தனது சமீபத்திய அச்சுறுத்தல்கள் எந்த பலனையும் தராது என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி IAEA இயக்குனர் ஜெனரல் ரஃபேல் கரோசியை எச்சரித்துள்ளார். சர்வதேச அணுசக்தி அமைப்பின் இயக்குனர் ஜெனரல் ரஃபேல் குரோசி ஈரானுக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் என்று விளக்கிய கருத்துக்களுக்கு ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி பதிலளித்தார். அவரது அறிக்கை கவலையுடன் கூறப்பட்டதா அல்லது அச்சுறுத்தலாக நோக்கமாக கொண்டதா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இதுபோன்ற அச்சுறுத்தல்களை வெளியிடுபவர்கள் தோல்வியுற்ற அனுபவத்தை மீண்டும் செய்வது அவர்களுக்கு மற்றொரு தோல்வியை தவிர வேறொன்றையும் தராது என்பதை உணர வேண்டும் என்று அப்பாஸ் அராக்சி பதிலளித்துள்ளார். இந்தியாவின் டெல்லியில் போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் குற்ற கும்பலைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்துள்ளனர். நேற்று அதிகாலை போலீசார் மேற்கொண்ட நடவடிக்கையின் போது இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாக வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. பீகார் மாநிலத்தின் நன்கு அறியப்பட்ட குற்ற கும்பலான சிக்மா குற்ற கும்பலைச் சேர்ந்த உறுப்பினர்களே உயிரிழந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த கும்பலைச் சேர்ந்தவர்களை தடுக்க போலீசார் முயன்ற போது மோதல் ஏற்பட்டதாகவும் அவர்கள் தப்பிச் செல்ல முயன்ற போது துப்பாக்கிச் சூடு நடத்தியதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இத்துடன் அகிலம் மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.